என்ன என்ன இப்படி வச்சுக்கிட்டு கோழி குறிச்சது மாதிரி குறிச்சுக்கிட்டே இருக்கீ என்ன? அட வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடு. சாப்பிட்றேன் அன்னைக்கு. குழம்புலாம் நல்லா இருக்குமா? அப்போ மருமையினே ரோஹித்து, உங்க அம்மா வைக்கிற அளவுக்கு எனக்கு அம்புட்டு ருசியா வைக்க தெரியாது. என்னத்தையும் அத்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலக்கி வச்சிருக்கேன். குழம்பு நல்லா இருக்கா என்ன? சூப்பரா இருக்குதே. அவ ஆத்தா எந்த காலத்துல அடுப்படிக்கல போய் சோறு குழம்பாக்கி பிள்ளைகளுக்கு வக்கனையா சமைச்சு போட்டிருக்க. அவங்களுக்கு ருசி தெரிய போகுது. என்னத்தையோ என் காலம் இருக்கிற வரைக்கும் ஆக்கி போடுவேன், பொங்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்களோ பாப்போம். எல்லாம் நான் வாங்கி வந்து வரோம், என்ன பண்ணி தொலைகிறது? சரி விடுங்கத்தா. ஆமா, 1000 இருந்தாலும் இப்ப என்ன பொண்டாட்டி இல்லைன்னு போதா, இல்ல இந்த வீட்டுக்கு வந்த மருமக அவகதான் இல்லைன்னு ஆக போகுதா? தோளுக்கு மேல வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்பதான் சண்டை விட்டுட்டு கிடக்காக. சண்டை மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு பேத்திக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் போதுமா? 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, 2000 சம்பளம் வாங்கினாலும் சரி, அந்த குடும்பத்தை கவனிச்சு அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும் ஏது வேணும், தான் புருஷன் வேலை விட்டு வந்திருக்காரு, அவளுக்கு ஒரு வேளை சோறாக்கி போடணும்னு ஒரு நாளையில பொழுதுல அந்த புள்ள ஆக்கி போட்டிருக்குமா? காலங்காலமா மருதாயி பாக்குறதானே அந்த வீட்டுல வேலையா இருக்கு. சம்பாதிக்கிறோம்னு பேத்திக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. இங்க பாரு, அவங்க மாமியா மாமனா பார்க்க வேணாம், எதுவும் நல்லது கெட்டது செய்ய வேணாம். அம்மாவையும் அப்பாவையும் நானே வச்சு அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ நானே பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு ஊருக்கு போனடியோட மைனிய போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வானே. வயசு போன காலத்துல இப்படியெல்லாம் விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? அப்படிலாம் சொல்லாத நிக்கிலி. அவ எத்தனை நாளைக்கு அவ ஆத்தா வீட்டுல இருக்கான்னு நம்மளும் பாப்போமே. விட்டு பிடிக்கலைன்னா சரிப்பட்டு வரமாட்டா. விடுவான் எத்தனை நாளைக்கு இருக்கான்னு பாப்போம். ஆமா, விட்டு பிடிக்கிறாங்க. விட்டு எந்த வயசுல விட்டு பிடிக்கிறிய? சம்பந்தம் பண்ண போக இல்லையா? புள்ளைய தலையெடுத்து அதுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இப்ப போய் பொண்டாட்டியை விரட்டி விட்டுக்கிட்டு தெரியறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அட போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா கூட்டிட்டு வாவேன். கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பம், அவங்க புள்ள புருஷன்னு உங்களை மட்டும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா போதும். என்னத்தையும் எங்களால முடிஞ்சதை கொடுத்து இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். ராசேந்திரா, அதான் அன்னைக்கு நீ இப்படி தூரம் சொல்றாள்லப்பா, வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து வச்சுக்க. இதனால என்ன இருக்கு? உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும்டா சாமி. என் பிள்ளைய கண்ணு கழகா லட்சணமா நல்லா இருக்கணும். அதை தவிர இந்த வயசான காலத்துல எனக்கு வேற என்ன வேணும்? இந்த சோறு தானே, இது எங்கனக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு பேசாம பொம்போல படுத்துக்கிறான். நீ நல்லா இருந்தா போதும்டா சாமி. அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? மாசம் 2 லட்சம் வாங்குறோம்னு பீத்திக்கிட்டு தெரியறவளுக்கு ஒரு 500 ரூபா காசு உங்க வைத்திய செலவுக்கு கொடுக்க மாட்டோம்னு ஊரை விட்டு விரட்டி விட்டு இங்க வந்து உட்கார வச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு வரணும்னா அம்மா மகளும் இம்பிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்னன்னு கேக்குறேன். அதுக்காக அப்படியே எக்கேடோ கெட்டு போன விட முடியாதுல்லப்பா, நம்மளுக்கு தானே அசிங்கம். இந்த அசிங்கம்ங்கிறது அவளுக்கு தெரியணுமா? மாமா மாமியா வயசானவங்களுக்கு சோறு ஓடாம அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டுவிட்டு ஆத்தா வீட்டுல போய் ஒய்யாரமா உட்காந்துருக்கல்ல, அவளுக்குள்ள அசிங்கம் தெரியனே. என்னைக்கு அவ இந்த வீடு தேடி வந்து உங்ககிட்டையும் அப்பாட்டையும் கையெடுத்து மன்னிப்பு கேட்டு அவ உங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணம் அவளுக்கு வருதோ, அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள அவளை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் அவ அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும், எக்கேடோ போகட்டும். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே இதை பத்தி யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் எங்களால வந்த வேணா. இந்த கிளடு கட்டைகளுக்கு என்னத்தையும் பார்க்கணும் வைக்கிறோங்கிறதுனால தானே இம்புட்டு சண்டையும் சச்சரவும் வருது. குடும்பம் அவ்வாறு வர போய் அல்ற சில்லறையா கிடக்கு. இந்த கட்டைகளுக்கு ஒரு சாவு வரமாட்டேங்குதே. சாவு வந்துச்சுன்னா பேசாம போய் சேர்ந்துருவோம். என்னத்தையும் குடிச்சிட்டு சாகலான்னு முடிவெடுத்தா அதுக்கும் பயந்துல கிடக்கு. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் என்ன கல்லு மண்ணு செவரு கட்டி இங்கேயேவா இருக்க போறாங்க? எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு சாவு வரத்தானே செய்யும். அவங்க மட்டும் என்ன இப்படியே ஆத்தாவாவே இருந்துருவாங்களா? அவங்களும் ஒரு நாளைக்கு மாமியாவா மாற மாட்டாங்க. அவங்களுக்கும் உடம்பு தளராது, அவங்களுக்கு வயசாகாது. இப்படியே இளமையோடயே இருந்துருவாங்களா என்ன? எல்லாரும் அவங்களுக்கு அந்தந்த வயசு வரையில தானே தெரியும். நாடி நெருங்கி ரத்தம் சுண்டையில தான் அவங்களுக்கு அந்த வேதனை புரியும். நீ என்னத்துக்கு இப்ப வருத்தப்பட்டு கிடக்க? உனக்கு என்ன பிள்ளை இல்லையா குட்டி இல்லையா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் போய் அழுது கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறதுக்கெல்லாம் கண் கலக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்க, அதை நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? என்னவோ போங்க. என் மக்க மருக இப்படி பேசையில சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுகளுக்கு பாரமும் அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கமே நினைக்கையில சங்கட்டமா இருக்கு. என்ன பண்ணி தொலைய? சரி விடுமா மருதாயி. புள்ள ஊருக்கு கிளம்புற நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருந்தா அவன் மனசு சங்கட்டப்படுமா இல்லையா? கண்ணத்தோட நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லு. காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் உன் எண்ணும் இன்னும் ஏட்டில் நீ எண்ணி எழுந்த போது நான் எண்ணி நம்பவில்லை, உன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உண்மையில் உண்மை உண்மை
பரவசம் எந்தன் பெண்மை. டோலி 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 டோலி. ஏக்கோ என்னக்கா காலையிலேயே இந்த பக்கம்? அம்மாடப்பாவாட, ராம்நாடு வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, கேணிக்கரையில இறக்கி விட்டு போறியா? என்னக்கா கேணிக்கரைக்கு போறோம்ன்ற என்ன விஷயம்? அக்கா சொல்லாதீங்க, யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். அக்கா டவுனுக்கு உன் மாமியா இல்லாம போக மாட்டேன், இன்னைக்கு துணைக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போற, என்ன விஷயம்? அட அது ஒண்ணும் இல்லடா பாவாட, பரணிக்குமார் ஆஸ்பத்திரியில எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு வந்து சேர்ந்திருக்காங்க. அதான் காதுல கேட்டுட்டு எப்படி போகாம இருக்கிறது, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வருவோமேனு கிளம்பி இருக்கோம். செத்த வாரியா, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? அக்கா காதல் தோல்வியில மன உளைச்சலாகி அங்கிட்டு இங்கிட்டு நீ எங்கிட்டுமே போறதில்லக்கா, சவாரி கூட எடுக்கிறது இல்ல. பேசாம நீ வேற ஆட்டோ பாத்துக்கிறியா? கோச்சுக்கிறாதக்கா. ஏக்கோ என்னது, காதல் தோல்வியில சவாரிக்கு போறது இல்லையா? லூசு பயிலாடா நீ. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? வருமானத்தை விட்டுட்டு எவனாவது இருப்பானே? வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு நீ தானடா புலம்பிக்கிட்டே இருப்ப. அப்ப வேலை வெட்டிக்கு போய் உழைச்சா தானே அடுத்த லெவலுக்கு போகலாம், பொண்ணுக்குன்னு பார்த்து கட்டலாம். அட இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அடுத்த லெவலுக்கு போறது? இல்லக்கா, என்னைக்கு என் ஆண்ட்ரியா எனக்கு இல்லைன்னு ஆச்சோ அன்னையில இருந்தே இந்த ஆட்டோ பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு பேசாம வீட்லயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டக்கா. இன்னும் 10 நாள்ல ஆட்டோவை கூட வித்துருவேன்னா பாரேன். அடக்கு இருக்கு பையில, பொழப்புக்கு வச்சிருக்கிற ஆட்டோவை வித்துட்டு சாப்பாட்டுக்கு என்னடா செய்ய போற? ஆமா பைய, சாப்பாடு பொல்லாத சாப்பாடு. இந்த சோறை திண்டு உசுறு வாழ்ந்து என்னத்துக்கு அர்த்தம்? என் ஆண்ட்ரியாவே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் சோறு சாப்பிட்டு உசுரோட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அட போக்கா போக்கா. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, நான் வருவேன்னு ஜீவா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அடி சும்மா இருடி, நீ வேற. ஓம் பிரச்சனையை விட பாவாட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஓம் பிரச்சனையாவது நயன்தாரா கல்யாணத்துல பிரிஞ்சு விட்டு இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து உங்க ட்ராக் ஒரு லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாவம் தெரியுமா பாவாட, கல்யாணத்துல ஒன்னு சேருவோன்னு நினைச்சு ஒரு ட்ராக்ல போகும்போது அந்த புள்ள வேற ஏதோ ஒரு ட்ராக்ல போயிருச்சு போல. அவனே ஃபீலிங்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்காம வாங்க போவோம்னா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நம்ம பாவாடை என்ன அனாதை பயலா இல்ல? என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் மனசு கஷ்டப்படுவியான், விடு. என்னடா பாவாட, அன்னைக்கு தான் போய் அந்த பிள்ளைய பார்க்க போறேன் பேச போறோம்னு சொல்லிட்டு கிளம்புனேன். போய் பாத்தியா பார்க்கலையா? பேசுனியா பேசலையா? ஐயாக்கா நீ வேற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாலே ஆண்ட்ரியா, அவளை தேடி போவோம் நம்ம தனியான்னு. அவளை தேடி ஒரு நாள் போனேன்க்கா. ஆனா அந்த புள்ள கொடுத்த அட்ரஸ்ல ஆண்ட்ரியான்னு யாருமே இல்லையா. பல்லு போன ஆயா ஒரு கிளவிதாக்கா வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கு தான் வேலை வெட்டிக்கே போகாம பேசாம வந்து ஃபீலிங்ஸ்ல படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா பாவாட, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிக்கலையோ, அதனாலதான் தப்பான அட்ரஸை கொடுத்து விட்டு உன்னை சுத்தல்ல விட்டுருக்குமோ? அக்கா அப்படிலாம் சொல்லி மேற்கொண்டு என்ன ஃபீலிங்ஸ் பண்ண வைக்காதக்கா. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கலனா கல்யாண மண்டபத்துல நான் எங்கெல்லாம் நிக்கிறேனோ அங்கெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வந்து பல்ல காட்டி சிரிச்சிச்சுல, அப்பெல்லாம் பிடிச்சது அதுக்கப்புறம் மட்டும் பிடிக்காம போயிருச்சோ என்னன்னு தெரியலக்கா. ஏன் தப்பான அட்ரஸை கொடுத்துச்சுன்னு தெரியலையே. இப்ப எப்படிக்கா நான் அந்த பிள்ளைய கண்டுபிடிப்பேன்? ஒரு பொண்ணு பார்த்துச்சு சிரிச்சிச்சுங்கிறதுக்காகலாம் அவள் அட்ரஸை கேட்டான். இப்படி தான் தப்பான அட்ரஸாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் 199 பசங்க இப்படி தான் நம்பி ஏமாந்து போகிறாங்க. அட அந்த ஆண்ட்ரியா இல்லைன்னா ஒரு அருக்காணி. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துக்கலானே, முதல்ல ஆட்டோவை எடுங்களேன், நாங்கள் அவசரமாக கிளம்பணும். ஆண்ட்ரியா இல்லைன்னா அந்த அம்சான்னு சொன்னா பரவாயில்ல, மனசை தேத்திக்கலாம். ஆண்ட்ரியா இல்லைன்னா விடுங்க அண்ணேன்னு சொன்னா நான் எங்கே போறது? இந்த திண்ணையிலேயே காவ காத்துக்கிட்டு கடந்து என்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு விளக்கேத்த வரப்போகுதோ தெரியல. சரி விர்றா பாவாட, முன்னாடித்தான் அந்த ஆண்ட்ரியா யாரு என்னன்னு எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம இருந்துச்சு. இப்பதான் நம்ம நயன்தாரா அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கால, அவளை வச்சு அவ யாரு என்னங்கிறத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்ல. அட ஆமா, இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சே. அதுக்குத்தான் எங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் பகச்சிக்க கூடாதுங்கிறது. இப்ப பத்தியா, என்னால தானே உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இல்லைன்னா நீ ஆண்ட்ரியாவை மிஸ் பண்ணிருப்பல்ல. அட ஆமாக்கா, நல்ல நேரத்துல வந்து தெய்வ மாதிரி சொன்னக்கா. ஏக்கோ சரிடா பாவாட, ஆண்ட்ரியாவை நம்பி ஆட்டோவை கைவிட்டுறாத. முதல்ல தொழிலை பார்ப்போம், அதுக்கப்புறம் பொண்ணை பார்ப்போம். அதுவும் சரிதாக்கா. ஆமா எந்த ஆஸ்பத்திரி சொன்ன? கேணிக்கரையில் பரணிக்குமார் ஹாஸ்பிட்டல். ஏக்கோ உன்னை விட அந்த புள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒருவேளை முடியாம கிடக்குறவங்க அந்த புள்ளைக்கு வேண்டப்பட்டவங்களோ? ஆமாடா பாவாட, எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான். சரி வண்டி ஏடு. மம்மி நான் போயிட்டு வரேன். வெரி குட் சௌமியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, கவனமா பேசு, வார்த்தையை விட்டுறக்கூடாது சரியா? சரிம்மா. ஆனால் நான் அந்த அன்னைக்கிட்ட எல்லாம் பேச மாட்டேம்மா. என் மாமியார் மாமனார்கிட்ட வேணும்னா சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவேன். அதுக்கு மேலேயும் அவங்க வரலைன்னா ரொம்பலாம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சௌமியா, அம்மா உன்கிட்ட என்ன சொன்னேன், திரும்பவும் இப்படியே வந்து நிற்கிறிய என்ன? உன் வீடு, உன் பையன், உன் புருஷன் எல்லாரும் உன் பக்கம் நிற்கணும்னா கொஞ்சம் உன் மாமனார் மாமியார்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டா போய் ஆகணும்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குமா. மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் நான் எங்க, அந்த பிச்சைக்கார கூட்டங்க எங்க, நான் போய் அதுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா. சரி சௌமி, எனக்கு உன் சூழ்நிலை புரியுது. உன் புருஷன் மட்டும் அம்மா அப்பா வேணும்னு போயிருந்தா பரவாயில்ல, உன் பையன் ஒன்றுல போயிருக்கான். பின்னாடி காலத்துல உனக்கு யாருமே இல்லாம தனி மரமா நிக்க போறியா சௌமியா? ஏன் புள்ள அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு தான் இப்பவே உன் வாழ்க்கைய சரி பண்ண சொல்றேன். ப்ளீஸ் சௌமியா, பொறுமையா போற இடத்துல கொஞ்சம் பொறுமையா போ, விட்டு கொடுத்து போ, எல்லாம் சரியாயிரும்டா கண்ணே. சரிம்மா, நீங்களும் டைரக்டா இப்ப அதை சொல்ல வரீங்க. மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல சௌமியா, அந்த பிச்சைக்கார குடும்பங்க காலில் போய் விழுகிறது தான் பெருசுன்னு சொல்ல வரீங்க. சரி, என் புருஷனுக்காக இல்லைனாலும் என் வீட்டுக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காக நான் போய் விழுகிறேன், வேற வழி இல்லையே. சரி சௌமி, நீ யாருக்காக போனாலும் சரி, புருஷனுக்காக போனாலும் சரி, இல்லை பிள்ளைக்காக போறானும் சரி, என் புள்ள போய் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழணும், அதை பார்த்து நான் கண்ணால் ரசிக்கணும். எனக்கு அதுதானே வேணும். போய் பொறுமையாக டீல் பண்ணிட்டு வா. ஆ ஓகே மம்மி. ஷப்பா, இவ எப்பதான் திருந்த போறாளோ தெரியல. குந்தாணி, நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு போற, அவங்க அம்மா உள்ள இருந்துச்சுன்னா என்னமோ நினைக்காத. இல்லக்கா, நீங்க நினைக்கிறது மாதிரி ஜீவா அம்மா எதுவுமே நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் சொன்னாங்க, ஜீவாவை டிஸ்சார்ஜ் பண்ற அன்னைக்கு நீனும் கூட வா அம்சா, என் கூடவே இரு, அப்பதான் ஜீவா சந்தோஷமா இருப்பான், எங்க கூடலாம் சரியா பேச மாட்டேங்கிறான், உன்னை பார்த்தாதான் அவன் ஹாப்பியா இருப்பான்னு என்கிட்டயே சொன்னாங்கக்கா. அப்புறம் இந்தாதான் அம்சாவுக்கு மாமியா சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் போல் இருக்கு. இல்லக்கா, ஜீவா அம்மா தான் அவங்க தம்பி பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்காங்கல்ல, பூவெல்லாம் கூட வச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமே எப்படி என்ன நினைப்பாங்கன்னு தான்க்கா ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏண்டி, இவ்வளவு நாள் அந்த அம்மாவுக்கு ஜீவா ஒன்னதான் லவ் பண்றாங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சு, அதனால தம்பி பொண்ணை போய் பார்த்து பேசி முடிச்சிருப்பாங்க. இப்பதான் ஜீவா உனக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கான்ல, இனிமேலா தம்பி பொண்ணை கட்டிக்கன்னு ஆட போறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த அம்மா எனக்கு என்னவோ உன் விஷயத்துல சந்தோஷப்படுவாங்கன்னு தான் தோணுது. தெரியலக்கா, ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் ஜீவா சமாளிச்சுப்பான்னு மட்டும் தெரியுது. சரி, இம்புட்டு நாளும் ஊன்னு அழுதுகிட்டே இருந்த அழுவுனி அம்சா நல்லாத்தான் பல்ல காட்டிக்கிட்டு ஈங்கிற. சரி உள்ள போ, பாவம் அந்த பயலுக்கு ஒரு பழங்கள்லாம் கூட வாங்கிட்டு வரல. வெளியிலேயே ஒரு பழக்கடை இருக்குக்கா, ஜீவாவை டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது பழம் வாங்கிட்டு போலாம். அது சரி, அப்பா அவனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டே இருக்க. சரி வா, உள்ள போவான் வா. சரிக்கா. என்னடி எம்சி, 12ஆம் நம்பர் ரூம் தானே சொன்ன, ஆளையே காணோம். அதான்க்கா எனக்கும் தெரியல, நேத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ரூம்ல தான் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஒருவேளை வெளியில எதுவும் பர்ச்சேசிங் போயிருப்பாங்களோ. அக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு பாய்சன் குடிச்சிட்டு வந்து கிடக்கும்போது பர்ச்சேசிங் யாராவது போவாங்களா? சும்மா விளையாடாதீங்கக்கா, நானே ஜீவாவை காணோன்னு பதறி போயிருக்கேன். சரி, இதுக்கு எதுக்கடி பதறிக்கிட்டு இருக்க? ஏதாவது செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களோ என்னவோ. அந்த பையலுக்கு ஒரு போனை போட்டு, நான் ஓ ரூம்ல தான் இருக்கேன், எங்க இருக்கிய ஜீவான்னு கேளு. ஐயோ, எனக்கு ஜீவா ஃபோன் நம்பர் தெரியாதுக்கா. நித்திய கரியாடி நீ, அவளும் எப்படிலாம் லவ் பண்றாளுக, லவ் பண்ற பையலோட போன் நம்பர் தெரியலன்னு சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு? அக்கா, ஜீவா தான் அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டான்ல, இப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன நம்பர் யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியலக்கா. அவங்க அம்மா அன்னைக்கு கோவில்ல பார்க்கும்போது யதார்த்தமா கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் ஃபோன் நம்பர் கூட வாங்காம வீட்டுக்கு போயிட்டேனே. அதானே கேட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா அந்த அலமேலு மங்கைக்கு மருமகளை வந்து வாப்பியா நீ? தள்ளும்ட்டிங்கிட்டு ரிசப்ஷன்ல எப்படியும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், நான் போய் ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வரேன். ஆமா இல்லக்கா, சரி போய் நீங்க வாங்கிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். தள்ளும்ட்டிங்கிட்டு விஷத்தை குடிக்கிற அளவுக்கு தெய்வீக காதலாம், ஆனா ஃபோன் நம்பர் கூட தெரியாதான். இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு. ஜீவா எங்கடா இருக்க? உன்னை பார்க்கலான்னு எவ்வளோ ஆசாசையா கிளம்பி வந்தேன் தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சே. ஓய், என்ன ஃபீலிங்ஸா இல்ல ஃபீலிங்ஸான்னு கேக்குறேன். அக்கா, ஜீவா எங்கன்னு கேட்டீங்களாக்கா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பாத்துருக்கலாம், இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்புனாங்கன்னு சொல்றாங்கடி. அக்கா, அப்போ ஜீவா? பதறாத, இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க, நீ ஃபோன் பண்ணி பாரு. சரிக்கா, கொடுங்க. என்னடி, ரிங் போகுதா இல்லையா? போகுதுக்கா. சரி பேசு. அந்த ஒரு நிமிஷம் இருடா கண்ணே, ஜீவா கிட்ட கொடுக்குறேன். அம்சா, வண்டியில வந்த டயர்டுல ஜீவா உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டான்டா, நான் வேணும்னா எழுப்பி கொடுக்கட்டுமா?
ஏங்கம்மா பரவாயில்ல, அவன் தூங்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது வர சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். ஐயோ என்னடா கண்ணு, அம்மாக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டியா? பரவாயில்லைங்கம்மா, எனக்கு ஜீவா ஃபோன் நம்பர் தெரியாது. இப்போ ரிசப்ஷனில் தான் கேட்டு வாங்கணும். ஓ, ரிசப்ஷனில் நான் என்னோட நம்பரை தான் கொடுத்துட்டு வந்தேன்டா கண்ணு. நீ வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வந்து ஜீவாவை பார்த்துட்டு போறியா? அக்கா வீட்டுக்கு வர சொல்கிறாங்கக்கா. ஐயோ ஃபங்க்ஷனுக்கு வரோன்னு தானே சொல்லிட்டு வந்தோம். உன் மாமியா கிளவி வாட்சையே பார்த்துக்கிட்டு வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் வேணா நாளைக்கு வரோன்னு சொல்லு. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு வரட்டுமா? அப்படியா, சரிடா கண்ணு. நீ இருக்கிற வரைக்கும் ஜீவா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நீ போனதுக்கப்புறம் எங்க யார்கிட்டயுமே முகம் கொடுத்து பேசலடா கண்ணு. அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். நீ வந்தீன்னா கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிங்கம்மா, அப்ப நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். ஜீவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறேன்டா கண்ணு. சரி அப்ப வச்சிருட்டா? ஆ ஓகேம்மா. என்னடி அம்சி, உன் மாமியாவே உன்னை வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுது? ஆமாக்கா, அவங்களுக்கு அப்ப இருந்தே நான் ரொம்ப பிடிக்கும். இப்படி போடு அருவால. அப்ப நாளைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது நானும் கூட வரேன். உன் மாமியா கிளவி மனசுக்குள்ள என்ன இருக்கு, உன்னை பத்தி அதுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கான்னு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது போட்டு வாங்கிடுவான். சூப்பர் ஐடியாக்கா. ஓகே ஓகே. இல்லையே, அம்சி குந்தானிக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைச்சது மாதிரி தெரியலையே. இல்லக்கா, எனக்கு ஹாப்பி தான். நீங்களும் கூட வாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. சரிங்க அக்கா. ஆ, இது 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 இதத்தான் எதிர்பார்த்தேன். சரி வா வீட்டுக்கு போவோம். தூங்காதே தம்பி தூங்காதே, இப்ப தூங்கி புட்டு. என்ன லைலா மாதிரி இருக்கு? ஏன் இவன் மரத்தடியில படுத்திருக்கான்? லைலா லைலா, இவ என்ன இங்க வந்து நிக்கிறான்? நம்ம எப்ப வர சொன்னா இவ எப்ப வந்திருக்கா? ஐயோ, நம்ம மரத்தடியில கிடக்கிறத பார்த்தா ரொம்ப அசிங்கமா நினைப்பாளே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன லைலா, மரத்தடியில வந்து படுத்திருக்க? அதுவும் பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை சௌமியாக்கா, ஊருக்கு போய் பசங்களை பார்த்துட்டு வரலாமேன்னு கிளம்பணும். அதுக்குள்ளே பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு போல் இருக்கு. அதான் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சுன்னா இங்கனையே கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னக்கா இன்ன நேரத்தில் இந்த பக்கம்? அந்த கொடுமையை ஏன் இல்லை கேட்குற? நான் தான் சொன்னேன்ல, என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா அப்பா இல்லாமல் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு. ஆமாக்கா சொன்னீங்க. அதுக்காக அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? வேற என்ன லைலா பண்ணி தொலைகிறது? எங்க அம்மா டார்ச்சர் அதுக்கு மேல தாங்க முடியல. போய் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு நீ உன் மாமனார் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா உன் புள்ள கூட உன்னை மதிக்க மாட்டான், உன் பிள்ளைக்கு கூட உன் மேல பாசம் இல்லைன்னு கண்ணா பின்னான்னு என்ன பயங்கரமா ஏத்தி விட்டுட்டாங்க. வேற வழியே இல்லாம சும்மா சாரி கேட்டு கூட்டிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன். அம்மா சொல்றது கரெக்டு தானே சௌமியாக்கா? அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுனால தானே உங்க வீட்டுக்காரும் உங்க பையனும் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாங்க. நீங்க கூட்டி கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்ல. ஆமா, என்னத்த பெரிய கண்ட்ரோல்ல இருக்கு? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு பேரு தான், ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்ல. இங்க பாரு, நான் பெத்தது கொண்டு என்ன மதிக்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. என்னக்கா சொல்றீங்க? மாசம் 2 லட்சம் சம்பளமா? அம்மா லைலா, என்ன சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒன்றதுக்கு வீடு இல்லாம அம்மா வீட்டுல தானே உட்காந்துருக்கேன். நான்லாம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினேன்னா எங்க அம்மா வீட்டுல கூட போய் தங்க மாட்டேங்க்கா. எனக்குன்னு தனியா ஒரு பங்களாவை பெருசா வாடகைக்கு எடுத்து அங்க போய் நான் மட்டும் குள்ளுன்னு ஏசி போட்டு தங்கிப்பேன் தெரியுமா? இப்படியெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை லைலா. மாமியார் மாமனார் எனக்கு அடிமையா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டில் ஒரு வேலைக்காரவங்க மாதிரி இருக்கணும். என் புருஷன் என் பேச்சை கேட்கணும், என் புள்ள என் பேச்சை தட்டக்கூடாது. இது மட்டும் இருந்தாலே போதும். மற்றதுக்கெல்லாம் நான் பெருசா ஒன்றும் ஆசைப்படுறது கிடையாது. சரிக்கா. ஆமா, இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க மாமனார் மாமியாரை கூட்டிட்டு போறதா ஐடியாவா? எனக்கெல்லாம் அந்த ஐடியா இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு போகணும்னா மன்னிப்பு கேட்டால் தானே உண்டு. அதான் சும்மா அந்த கழுதைங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போயிட்டா நானும் என் வீட்டில் போய் இருக்கலாம் பாரு. என் வீட்டில் இருந்தால் தானே எனக்கும் மதிப்பு. அதுவும் சரிதான்க்கா. உங்கள் மாமனார் மாமியார் இங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அன்னைக்கிளி வக்கு இல்லாதவளுக்கு சோறு போட கூட கையில் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்து இருக்காங்களே, பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு உங்கள் வீட்டுக்காரரு வர்ற நேரம் பூரா 5000 10,000 ஏன் 40,000 50,000 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கொடுத்தா அன்னைக்கிளி பெரிய ஆளாயிருவா. ஆனால் உங்கள் வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் போண்டியாக நிற்பீங்க. அந்த அளவுக்கு அவளை ஆளாக்கி விட்டுட்டு நீங்கள் எங்கே தனியாக கிடந்து கஷ்டப்படணும்? நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க.
என்னல சொல்ற? என் வீட்டுக்காரு காசு கொடுப்பாரா? அப்புறம் பின்ன எங்க வீட்ல அந்த குந்தாணி இருக்கும்போது நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன். சும்மா தங்கச்சியை பார்க்க வரேன்னு வந்து பார்த்தா கூட எப்படியும் 2000 ரூபாய்க்கு நாளும் தீனி வாங்கிட்டு வருவாருக்கா. கையில கை செலவுக்கு இந்த அன்னைக்கிளி ஒரு 5000 ரூபாய் கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு வர்ற நேரம் ஃபுல்லா கொடுத்துட்டு போவாருக்கா. நானே என் 2 கண்ணால பார்த்திருக்கேன். இப்போ அம்மா அப்பாவை வேற கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அன்னைக்கிளியோ கஷ்டப்படுறா, கஞ்சிக்கே வழி இல்லாம கிடக்கா. இந்த நேரத்துல கொடுக்க மாட்டாரா என்ன? அதெல்லாம் எல்லாம் பண காசெல்லாம் கொடுத்ததுக்கா செய்வாரு. நீ சொல்றதும் எங்கேயோ இடிக்கிறது மாதிரி தான் இருக்கு. எங்கேயோ இடிக்கிறது மாதிரிலாம் இல்லக்கா, உங்களை இடிக்கிறது மாதிரி தான் இருக்கு. நீங்க கவனமா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்ப்பா. சரி லைலா, அப்ப சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்து என் மாமா மாமியாவை கூட்டிட்டு போயிடலான்ங்கிற. சரி ஓகே, வந்த வேலையவே நான் முடிச்சுட்டு போயிடுறேன். சூப்பர் சூப்பர் சௌமியாக்கா. யாராலையும் எப்பவும் எதுக்காகவும் அந்த அன்னைக்கிளி நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இருக்கக்கூடாதுக்கா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி போயிட்டு வாங்க, நேரம் ஆயிடுச்சுல்ல. சரி லைலா. அப்பா சரி உடம்பு பாத்துக்கோங்க, வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க, எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க சரியா? சரிடா ராசேந்திரா, நீ எங்களை நினைச்சு கவலைப்படாம நீ நல்லா சாப்பிடு, உன் உடம்ப பாத்துக்க. சரிப்பா சரிப்பா. அம்மா உங்களுக்கும் தான், சும்மா எதையும் நினைச்சு அழுது ஃபீல் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறாம வேலைக்கு அன்னைக்கிளி கொடுக்கறத நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிடா என் சாமி, எங்களுக்கு இங்கே என்ன குறை இருக்கு? நாங்கள் வாட்டுக்கு இருக்கிறோம். நீ ஒய்யாம வந்து பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வேலை இல்லாத அன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் கிடைக்கிற அன்னைக்கு வந்தா போதும். நீ உடம்பு பார்த்துக்கிட்டு நல்லபடியா இரு. நான் முடிஞ்சா வாரம் வர பாக்குறேன், இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா வந்துருவேம்மா. என்ன அம்மாவையும் அப்பாவையும் என்ன காட்டுக்குள்ளையா விட்டுட்டு போற? என்கிட்ட தானே இருக்காக, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா அன்னைக்கிளி. சரி இந்த காசை செலவுக்கு வச்சுக்க. காசெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உள்ளைக்கு வை முதல்ல. இருக்கட்டும் அன்னைக்கிளி, நீ செலவுக்கு வச்சுக்கமா. முன்னாடி நாளும் கொஞ்சம் சிரமப்பட்டான், இப்ப மாமாக்கு தான் காலி தேவலையா போயிடுச்சுல. இனி அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. மாடி செவலச்சியும் கண்டு ஓட்டிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லனே. காசுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்ல, நீ நல்லபடியா வச்சுக்க. நான் அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கிறேன் சரியா? வீட்டு செலவுக்கோ அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்காகவோ நான் காசு கொடுக்கல, மருமகளுக்கு ஏதாவது வாங்கி கொடு, அதுக்காக தானே தரேன். அன்னைக்கு பேக் வாங்கிட்டு வந்த, புக்கு வாங்கிட்டு வந்த, வளவி பாசின்னு எல்லாம் தானே வாங்கிட்டு வந்து போட்டிருக்க. இதுக்கு மேல அவளுகளுக்கு வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனட்டையும் கையில காசு இருக்குனே, நீ பேசாம உள்ள வைக்க போறியா இல்லையா? எனக்கு எதுவும் வேணாம், நீ உள்ளக்க வை. அப்பா அன்பா தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. இல்லப்ப மருமேனே, கையில காசு இல்லைன்னா வாங்க வேண்டியதுதான், நம்ம அண்ணன் தானேன்னு. கையில தான் காசு எல்லாம் செலவுக்கு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? மச்சானுக்கு இப்பதானே தேவலையாயிருக்கு, வேலைக்கு போக இன்னும் 2-3 நாள் ஆகும்ல அன்னைக்கிளி. அது வரைக்கும் உனக்கு செலவுக்கு வேணாமா? அட இத்தனை பேருக்கு சமாளிக்கிறது என்ன சாதாரணப்பட்ட வேலையா? நீ பிடிக்க போறியா இல்லையா? இப்ப வாங்குறியா என்ன? அன்னைக்கிளி அதான் அண்ணன் இப்படி தூரம் சொல்றேன்ல, சரி வாங்கிக்க முட்டி. எம்மா காசு உண்டுன்னு இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், நீ பேசாம இரு. ரொம்பலாம் இல்ல நெக்கிலி, 200 ரூபா தலை கண்டு உனக்கு நிறைய தெரியுது, வெறும் 5000 தாமா இருக்கு, வாங்கிக்கமா. நீ 5000க்குலாம் எந்த செலவும் இல்ல, சொன்னா கேட்க போறியா இல்லையா நீ? சரி ஆசைப்பட்டு குடுக்கறேன்ல, அடுத்த உங்கள்கிட்டயா வாங்குறேன், நம்ம அண்ணன் தானே, வாங்கிக்கமா. மாமா கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுடா. இந்தா உன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என் மருமகிட்டே கொடுத்துட்டு போயிருவேன். அம்மாடி நிம்மி இங்க வாங்க. இங்க நிம்மி, மாமாட்ட காசெல்லாம் வாங்க கூடாது, வேணான்னு சொல்லு. ஆனா மாமா தானே கொடுக்கறேன், இந்த புடி கைய புடி. மாமா கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது சரியா? கிட்டி சொல்லிக்கிட்டே இருக்கீல, அப்புறம் எதுக்கு வாங்குற இப்படி? அம்மா நான் வாங்கலம்மா, மாமா தான் கொடுக்குறாங்க. அடேங்கப்பா, என்ன அன்னைக்கிளி உங்க அண்ணன் இந்தான்னு கொடுக்கறதும் நீ வேணான்னு பசப்படுறதும், அடேங்கப்பா இதத்தானே எதிர்பார்த்தேன், இதுக்குத்தானே நீ ஆசைப்பட்ட. மைனி வாங்க மைனி. சி வாய முறி பிச்சைக்கார நாயே.